நாம் ஒரு விஷயத்தில் இலக்கு வச்சுட்டோம்னா எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷனாக இருந்தால் அந்த இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். இப்போது நீங்கள் தென்காசியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேயா, தென்காசியிலேருந்து டெல்லிக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் ஏறி அந்த ஃப்ளைட்டில் நேராக ட்ராவல் பண்ணி போனீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸில் எங்கே போயிடலாம் அப்படின்னா டெல்லியை போய் ரீச் பண்ணிடலாம். ஓகே, இதே ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகி நேராக போகாமல் லைட்டாக ஒரு 10 டிகிரி கிராஸில் போச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த 10 டிகிரியில் அப்படியே கிராஸில் போய் 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 அது போய் ரீச் ஆகிற இடம் எங்கேவா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியாச்சுன்னா வேற ஒரு இடமா இருக்கும். அது உதாரணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானாக இருக்கலாம், இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கல்ஃப் கண்ட்ரிஸாக இருக்கலாம், இப்படி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதே மாதிரி தான் உங்களுடைய எஃபோர்ட்டை நீங்கள் நேர்கோட்டில், அதாவது கான்சன்ட்ரேஷனாக நீங்கள் கரெக்டாக டார்கெட் பண்ணி போகலன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணியாச்சுனாலே அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இன்க்ரீஸ் ஆகிங்க வேறு எங்கேயாவது போய் நின்றும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் எஃபோர்ட் போட்டிருப்பீங்க. ஆனால் அந்த எஃபோர்ட்டில் நீங்கள் கோலை ரீச் பண்ணணும்னு நினச்சது இங்கிட்டு, பட் உங்களுக்கு உங்கள் கோல் எங்கே இருக்குது அந்த டைவர்ஷன்ஸ்னால வேறு எங்கேயோ போய் ரீச் ஆகி உங்கள் நேரங்கள் எல்லாம் வேஸ்ட் ஆயிரும். ஸோ பிஃபோர் யூ பிளான் யுவர் கோல், கான்சன்ட்ரேஷனை பக்காவாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு சூழ்நிலையும் டைவர்ஷன் ஆகாதீங்க.